ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபாலேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு கமர்ஷியல் பிளாட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கமர்ஷியல் பிளாட்டு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து 5 கிராமம். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இது 5 கிராமம் மெயின் ரோடு தான். இந்த ரோட்டோரமே நம்ம பார்க்கக்கூடிய மனை இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், அதாவது 5 கிராமம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இடம் இருக்குது. அதாவது 5 கிராமம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 100-150 மீட்டரில் தான் நம்ம பார்க்கக்கூடிய மனை இருக்குதுங்க. இப்போ நம்ம அந்த மனைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பார்க்குறீங்க, நம்ம இப்போ மனைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த மனையினுடைய அருகாமையில் தான் நிற்கிறோம். பார்க்குறீங்க, நம்மளுடைய மனைக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய ரோடு இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோவுமே கம்ப்ளீட்டாக இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோவுமே கடைகள் தான் கட்டியிருப்பாங்க. வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய நிறைந்த ஒரு இடத்துல தான் நமக்கு இன்றைக்கி ஒரு 25 சென்ட் மனை விற்பனைக்கு வந்திருக்கு. பார்க்குறீங்க, இது நீங்கள் கமர்ஷியல் ஆர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைகள் கட்டுறது, இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டுறது, சின்ன கிளினிக் மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த மனைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கம் பாதை வசதி இருக்குதுங்க. அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 18 அடி ரோடு வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரோடு தான். அதாவது ரோட்டில் இருந்து இந்த மனைக்கு பார்த்திங்கன்னா 150 அடி நீளம் இருக்குது. அதே போல் நமக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 35 அடி ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குது. அதாவது இதில் நீங்கள் கடை கட்டதை குடோன் அந்த மாதிரி எது வேணாலும் இதில் நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வீடு போட்டதாக இருந்தால் கூட இதில் வீடு போட்டுக்கலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, கம்ப்ளீட்டாகவே இதில் பார்த்திங்கன்னா கடைகளும் வீடுகளுமா நிறைந்த ஒரு இடமா தான் இருக்குது. இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ நமக்கு ஃப்ரண்டில் ஒரு 10 சென்ட் வேணும் அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு 26 லட்சம் வச்சு தருவாங்க. அதே போல் பேக்கில் இந்த ஃப்ரண்டை விட்டுட்டு இல்லை எனக்கு பேக்கில் போதும் அப்படின்னா கூட உங்களுக்கு பேக்கில் நீ வாங்கினீங்கன்னா பேக்கில் ஒரு 10 சென்ட் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு 10 சென்ட்டை 16 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அதாவது ஃப்ரண்டு 26 லட்சம் கேட்குறாங்க. பேக்கில் நமக்கு ஒரு 10 சென்ட் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேக்கில் என்னாலும் ஒரு 10 சென்ட் தருவாங்க. அதுக்கு சென்ட்டுக்கு 16 லட்சம்னா ஃபைனலாக கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான மனை உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய இடமா இருந்தாலும் லேண்டாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா கூட சோஃபாலேண்ட் ப்ரமோட்டர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.